भगवते रुद्राय ॐ नमो भगवते रुद्राय ॐ नमो भगवते रुद्राय। मातृदेवो भव, पितृदेवो भव, ஆச்சாரிய தேவோ பவ, அஸ்மத் குருப்யோ நம. நமஸ்தே ஆல். இன்றைக்கி ரூல் நம்பர் 6. இப்போ விதி 6 பார்ப்போம். அதாவது இதுதான் விவாத பொருள்னு கூட வச்சுக்கலாம். கேது தசை நடக்கும்போது அல்லது லக்னத்திற்கு 2இல் பாவகிரக இருந்து தசாபுக்தி நடத்தினாலோ, கோச்சாரத்தில் அந்த கிரகம் அங்கே வந்தாலோ, அல்லது குரு கேது சேர்க்கை இருக்கும்போது ஜாதகர் பண விஷயத்தில் யாருக்கும் எந்த உறுதியும் தரக்கூடாது. இவர்கள் உறுதியாக எதுவும் சொன்னால் அது நடக்காமல் போகும். ஏன்னா 2ஆம் இடம் வாக்குஸ்தானம். அதனால் இவங்க உறுதியாக ஒரு கமிட்மெண்ட்டை கொடுத்தாங்கன்னா அது நடக்காமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எனவே என்ன சொல்லணும் அப்படின்னா, முடிந்தவரை பார்க்கிறேன் அப்படின்னு தான் சொல்லணும். குறிப்பாக திருமண சம்பந்தமான கமிட்மெண்ட்டு, நான் அது பண்ணுறேன் இது பண்ணுறேன் அவ்வளோ பண்ணுறேன் அந்த மாதிரிலாம் எதுவும் கமிட்மெண்ட்டை கொடுக்காம அந்த விஷயத்தில் எதுவும் உறுதியாக சொல்லாமல் இருக்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த அமைப்பு உள்ளவர்களுக்கு நாம் இந்த அறிவுரை சொல்லலாம். இதுதான் இந்த ரூல் நம்பர் 6. இதை இப்போ நம்ம கொஞ்சம் விலாவாரியாகவே பார்க்கலாம். 2ஆம் இடம்ங்கிறது வாக்குஸ்தானம். வாக்குஸ்தானத்தில் பாவகிரகம் இருந்து அந்த பாவகிரகம், அதாவது பாவகிரகங்கிறது லக்ன யோகாதிபதி இருக்குது, அது இதெல்லாம். இப்போ உதாரணத்துக்கு ரிஷப லக்னம், 9ஆம் அதிபதி சனி 2இல் இருக்குது அப்படிலாம் பார்க்காம, அதாவது இயற்கை பாவர் 2ஆம் இடத்துல இருந்து, இதில் லக்ன சுபர் லக்ன பாபர்லாம் நான் சொல்லலை, இயற்கை பாபர் 2ஆம் இடத்துல இருந்து சனி செவ்வாய் ராகு கேது, கொஞ்சம் ஓரளவுக்கு சூரியனையும் சேர்த்துக்கலாம். அதாவது நிறைய பாவகிரகங்களோடு சேர்ந்த சூரியன் இதை சொல்லலாம். அது மாதிரி இருக்கும்போது அந்த கிரகங்களுடைய தசாபுக்தி பீரியடில் அல்லது கோச்சார கிரகம் அந்த இடத்துக்கு வரும்போது, இதே கிரகம் கோச்சாரத்தில் அதே இடத்துக்கு வரும்போது இவங்க எந்த ஒரு உறுதிமொழியும் கொடுக்கக்கூடாது. நான் கண்டிப்பாக செஞ்சுறேன், என்னால் இது முடியும், நான் நடத்தி காமிக்கிறேன், நான் செஞ்சு காமிக்கிறேன் அப்படிலாம் இவங்க உறுதிமொழி கொடுக்கக்கூடாது. அதே மாதிரி கேது தசை நடந்தாலும், இந்த குரு கேது சேர்க்கை இருந்தாலும் சரி, குரு கேது சேர்க்கை இருந்தாலும் இதே தான், எந்த ஒரு உறுதிமொழியும் ஸ்ட்ராங்காக கொடுக்கக்கூடாது. இன்னொன்று, கேது தசை நடந்தாலும், கேது எங்கே வேணால் இருக்கட்டும், அது 2இல் தான் இருக்கணுங்கிறது கிடையாது. 2இல் இருந்தால் இன்னும் ஸ்ட்ராங்காகவே சொல்லலாம். எங்கே வேணால் கேது இருக்கலாம், லக்னத்துக்கு எந்த இடத்துல வேணால் கேது இருக்கலாம். கேது தசை நடக்கும்போது உறுதியான எந்த ஒரு கமிட்மெண்ட்டும் கொடுக்கூடாது, ஒரு வாக்குறுதியும் கொடுக்கூடாது. செஞ்சு காமிக்கிறேன் அப்படின்னு இவங்க எந்த ஒரு இதுவும் சொல்லக்கூடாது. எது சொன்னாலுமே முடிஞ்ச வரைக்கும் பார்க்குறேன், நான் ட்ரை பண்ணுறேன், ஏற்பாடு பண்ணிகிட்ருக்கேன், சரி அதை சொல்லிவிட்டு இவங்க அதை விட எதிர்பார்க்கறதை விட சிறப்பாக செய்யலாம். நம்பர் 1, இப்போ ஒரு கமிட்மெண்ட் கொடுக்கணும், திங்கக்கிழமை நான் கண்டிப்பாக கொடுத்தே தேருவேன், நான் எப்படி இருந்தாலும் கொடுத்துறேன் அப்படின்னா அது கொடுக்க முடியாமல் போயிடும். அதனால் சொல்லும் போதே ஒரு வியாழன் வெள்ளிக்கிழமை அது வரைக்கும் இவங்க மைண்டுக்குள்ளே திங்கக்கிழமை செட் பண்ணிக்கலாம். சொல்லும்போது வியாழன் வெளியில் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்க திங்கக்கிழமை கொடுத்தா அது நல்லது. அது எல்லாத்துக்குமே நம்ம உதாரண ஜாதகங்கள் பார்க்கலாம். ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. 2ஆம் இடத்தில் பாவகிரக தொடர்பு இருக்கும்போது எந்த ஒரு உறுதிமொழியும் ஸ்ட்ராங்காக கொடுக்கக்கூடாது. இது ஃபினான்ஸ் தான் கிடையாது, ஃபினான்ஷியலாகவும் இருக்கலாம், அதாவது பண சம்பந்தப்பட்ட விஷயங்களாகவும் இருக்கலாம், வேறு உறுதிமொழியாகவும் இருக்கலாம். இப்போ ஒத்தப்பட்ட ராசியாக இருந்ததுன்னா அது உறவு முறை சம்மந்தப்பட்ட கமிட்மெண்ட்டு. உடனே நான் இத்தனாம் தேதி இந்த இடத்துக்கு கண்டிப்பாக கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு வாக்குறுதி கொடுக்குறது. இவங்க கொடுக்குற வாக்குறுதியை அவங்க சீரியஸாக எடுத்துப்பாங்க, கடைசியில் இவங்களால பண்ண முடியாது. ஸோ ஒத்தப்பட்ட ராசியாக இருக்கும்போது ஃபினான்ஸ் இல்லாமல் வேறு ஏதாவது உறுதிமொழி கொடுக்கறது இல்லை. இவங்களே ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறாங்க, இத்தனாந்தேதி நான் ப்ராஜெக்டாக என்ன ஆனாலும் பரவாயில்ல நான் சப்மிட் பண்ணி காமிக்கிறேன் அப்படிங்கிறது. மித்த விஷயங்களில் உறுதிமொழி ஸ்ட்ராங்காக கொடுக்குது. இது ஒத்தப்பட்ட ராசி.
ரெட்டப்பட்ட ராசியாக இருந்தால் ஃபினான்ஷியல் கமிட்மெண்ட்டே சொல்லலாம். ஃபினான்ஷியல் கமிட்மெண்ட்டோ மெட்டீரியல் கமிட்மெண்ட்டோ ஏதோ ஒன்று. இது எதுவுமே இவங்க பண்ணக்கூடாது. உதாரண ஜாதகங்கள் பார்க்கலாம். இது ஒரு இப்போ இந்த உங்களுக்கு சார்ட் வருது பாருங்கள். இது ஒரு ஃபீமேல் ஜாதகம். 17/12/1999 13:40 மத்தியானம் 1:40க்கு பிறந்திருக்காங்க. இவங்க மீன லக்னம். மீன லக்னம், ராசியும் மீன ராசி. மீன லக்னம், மீன ராசி. செவ்வாய் கேது 10ல். இங்கே கேது எங்கேயுமே சம்மந்தப்படலை. 2ஆம் இடத்தோட 2ஆம் அதிபதியோட கேது இருக்குது. கேது இருக்கிற வீட்டு அதிபதி 2ஆம் இடத்துல இருக்குது. சனி செவ்வாய் பரிவர்த்தனை. ஸோ அந்த விதத்தில் வேணால் கேது 2ஆம் இடத்தோட தொடர்பு கொள்ளுது, 2ஆம் அதிபதியோட தொடர்பு கொள்ளுது. மற்றபடி கேது 2ஆம் இடத்தோட தொடர்பு கொள்ளலை. இருந்தாலும் இந்த பொண்ணுக்கு கேது தசை 17/12/1999 மத்தியானம் 1:40க்கு பிறந்தவங்க. கேது தசை ஏப்ரல் 2016 ஏப்ரல் 2016 ஏப்ரல் 2023 வரைக்கும் கேது தசை. இந்த 2016ங்கிறது அவங்களோட ஏஜில் பார்த்திங்கன்னா ஹார்ட்லி 17 இயர்ஸ்லேயே வந்துடுச்சு. அப்போ அவங்க டிகிரி படிச்சுட்டு இருந்த டிகிரி ஜாயின் பண்ணுற டைம். அந்த டயத்துலேயே அவங்களுக்கு சொந்த தொழில் ஆர்வம் சொந்த தொழிலில் இறங்குறேன்ட்டு இனிஷியலாக கொஞ்சம் ஓரளவுக்கு பிக்கப் பண்ணி ஃபினான்ஸ் அது இதுன்னு அவங்க கொஞ்சம் வசதியானவங்க தான். ஆரம்பத்தில் நிறைய அகலக்கால் வச்சு, அதாவது 2023 ஏப்ரலுக்குள்ளே கிட்டத்தட்ட ஒரு 23-24 வயசுக்குள்ளே எல்லா ப்ராப்ளத்தையும் ஃபேஸ் பண்ணிட்டாங்க. இவங்களுக்கு சுக்கிரன்னு பார்த்தீங்கன்னா துலாமில் இருக்குது. அடுத்து வந்த சுக்கிர தசையில் இருந்து தான். ஆனால் இந்த கேது தசை கொடுத்த அடி இன்னும் உங்களுக்கு மாறலை. போக போக ஸ்லோவாக தான் அது மாறும். இப்போ சுக்கிர தசை நடக்குது. இருந்தாலும் கேது தசை இவங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான அடி தான். கமிட்மெண்ட்டை அந்த நேரத்தில் இவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, நான் யார்கிட்ட என்ன சொன்னாலும் நடக்காமல் போயிடுச்சுன்னாங்க. யார்கிட்ட என்னென்ன கமிட்மெண்ட் கொடுத்தாங்களோ எதுவுமே நடக்கலை. எல்லாத்துலேயும் பெண்டிங், எல்லாத்துலேயுமே டிலே. மீன லக்னம், லக்னாதிபதி 2ல் கூட சனியும் இருக்குது. 10ஆம் அதிபதியே 2ல், லக்னாதிபதியும் 10ஆம் அதிபதியும் சேர்ந்து 2ல் இருக்கிறதுனால அப்போலேருந்தே இவங்களுக்கு தொழில் ஆர்வம் அதிகம். சொந்தமாக ஏதாவது பண்ணணுங்கிற ஆர்வம் அதிகம். ஆரம்பத்தில் கொஞ்சம் லேசாக அப்படி தூக்கி ஒரு மாதிரி தூக்கி விட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக டவுனுக்கு மெயின் காரணம் இவங்க கொஞ்சம் ரொம்ப அகலக்கால் வச்சு நிறைய கமிட்மெண்ட் கொடுத்தது. அது எல்லாமே இவங்களுக்கு ரொம்ப பிரச்சனை ஆகிடுச்சு. இதுதான் அவங்க சொன்னது. இது ஒன்று. அடுத்த ஜாதகம் பார்க்கலாம். இது கேது தசை நடந்தாலும் 2ஆம் இடத்தோட பாவகிரகம் தொடர்பு கொண்டாலும், இங்கே சனி 2ல் இருக்குது, செவ்வாயினுடைய பார்வையும் இருக்குது. சனி செவ்வாய் பரிவர்த்தனை வேறு, லக்னாதிபதி 2ல் இருக்கிறது வேறு விஷயம், அதில் வக்கரமாக இருக்கிறது வேறு விஷயம். இருந்தாலும் 2ஆம் இடத்தோட சனி செவ்வாய் தொடர்பு, அந்த சனி செவ்வாய்க்கு கேது தொடர்பு, அந்த ஃபுல் கேது தசை இவங்களுக்கு ரொம்ப ப்ராப்ளம் தான். அடுத்த ஜாதகம் பார்க்கலாம். இது அடுத்த ஜாதகம் பாருங்கள். இது ஒரு மேல் ஜாதகம். 20/8/1960 20/8/1960 பிறந்தவர். சிம்ம லக்னம் கடகராசி. இவர் ரொம்ப பெரிய, இவர் பிஸ்னஸில் இருந்திருக்காரு. ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. நிறைய சம்பாதிச்சிருக்காரு பிஸ்னஸில். தொடர்ந்து நிறையா ப்ராப்பர்ட்டி அது இதுன்னு முழுக்க ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக லைஃப்பை லீட் பண்ணி பிஸ்னஸில் ரொம்ப நல்லா இருந்தவர். கோச்சார சனியும் கேதுவும் 2005, 6, 7, 8 இந்த 4 வருஷம் கோச்சார சனி அப்புறம் கோச்சார கேது மாறி மாறி ராசிக்கு 2ஆம் இடம், அதுக்கப்புறம் லக்னத்துக்கு 2ஆம் இடம். இந்த இடத்துல ட்ராவல் பண்ணும்போது அது வரைக்கும் இல்லாத அளவுக்கு இவருக்கு பிஸ்னஸில் அடி.
அந்த 2005, 6, 7, 8 இவரே கொஞ்சம் நிறைய அகலக்கால் வச்சு பிஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன்னு சொல்லி புது புது முயற்சிலாம் எடுத்து எல்லாமே தப்பாக போய் அந்த அதாவது தனஸ்தானம் பெரிதாக பாதிக்கப்படுறது இந்த பீரியடு. அதில் ஃபுல்லாக இவர் சஃபர் ஆகிருக்காரு. அந்த டயத்தில் இவர் சொன்னதும் அதே தான். அதுக்கு முன்னாடி வரைக்கும் பிஸ்னஸில் எந்த அளவுக்கு ஒரு பேர் நிலநாட்டியிருந்தாரோ அது ஃபுல்லாக இந்த ஒரு 4 வருஷத்தில் இவர் எது சொன்னாலும் செய்ய மாட்டாருங்கிற அளவுக்கு அவருக்கு பேட் நேமை வாங்கி கொடுத்துருச்சு. அது 2005, 6, 7, 8 கோச்சார சனியும் சரி, கோச்சார கேதுவும் சரி, ராசிக்கு 2ல் லக்னத்துக்கு 2ல் போகும்போது இவர் கொடுத்த எந்த கமிட்மெண்ட்டும் நடக்கலை. இது என்ன சொல்லலாம் அப்படின்னா, இது மாதிரி ஜாதகங்களை பார்க்கும்போது இப்போதைக்கு நீங்கள் யாருக்கும் எந்த கமிட்மெண்ட்டும் கொடுக்காதீங்க. நீங்கள் ஜஸ்ட் பிஸ்னஸை லீட் பண்ணுங்கள். யார் என்ன கேட்டாலும் பார்க்குறேன்னு சொல்லுங்கள், ட்ரை பண்ணுறேன்னு சொல்லுங்கள். புதுசாக எந்த எஃபோர்ட்டும் எடுக்காதீங்க. இது இன்னொன்று என்னென்னா, ஒரு குருட்டுத்தனமான நம்பிக்கையை கொடுத்து நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு ஃபால்ஸ் ஹோப்பை கொடுத்து தான் உள்ளே தள்ளும். அதனால் இது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். இதை புரிஞ்சு நடந்துக்கிறது நல்லது. 2ஆம் இடத்தோட பாவகிரகம் தொடர்பு கொள்ளும்போது ஜாதகத்திலேயே இருந்தால் அதனுடைய எஃபெக்ட் தனி. கண்டிப்பாகவே அவங்க ரொம்ப ரொம்ப கவனமாகவே இருக்கணும். அடிக்கடி அந்த பிரச்சனை வந்துட்டு போகும். பொதுவாகவே அவங்க எப்போவுமே கவனமாக இருக்கணும். ஜாதகத்திலேயே இருந்ததுன்னா, 2ஆம் இடத்தோடு தொடர்பு கொண்டதுன்னா. ஜாதகத்தில் 2ஆம் இடத்துல அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. அப்போ கூட கோச்சாரத்தில் அவங்க கவனமாக இருக்கணும். பாவகிரகங்கள் ட்ராவல் பண்ணும்போது இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ கோச்சார சனி மீனத்தில், கும்பராசிக்காரங்க கொஞ்சம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா 2ல் சனி. இவங்க என்ன கமிட்மெண்ட் கொடுத்தாலும் அதை அவங்களால பெருசாக ஃபுல்ஃபில் பண்ண முடியாது. இத்தனாம் தேதி நான் ஒன்று பண்ணுறேன்னு இவங்க ஓப்பனாக ஒன்று டெக்ளேர் பண்ணாங்கன்னா அது டிலே ஆகும். அதனால் அதில் கொஞ்சம் ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது. கேது தசை நடக்கும்போது கேது எந்த இடத்துல இருந்தாலும் நம்ம ஒரு பெரிய லெவலில் அதில் ஈடுபாடு இல்லாமல், ஒரு பற்று இல்லாமல், நம்ம ஆர்டினரியாக நம்ம சாதாரணமாக இருந்தோம் அப்படின்னா அந்த கேது எந்த பெரிய லெவலில் தொந்தரவு பண்ணாது. அதுக்கு ஒரு உதாரண ஜாதகம் கூட பார்க்கலாம். சிம்ம லக்னம், 7ல் கேது, அதாவது லக்னத்தில் ராகு, 7ல் கேது. இவர் என்ன சொன்னார்னா, என்னுடைய முன்னேற்றம் ஃபுல்லாக என்னுடைய கேது பீரியடில் தான். அந்த நேரத்தில் நான் எதுவுமே கேட்கல, தானாக நடந்தது அப்படின்னாரு. அவருடைய மேரேஜு கேது பீரியடில், அவருக்கு அதுக்கு முன்னாடி வேலை கிடைச்சது கேது பீரியடில், மேரேஜு கேது பீரியடில், எல்லாமே. அவர் பிறந்தது பூச நட்சத்திரம். சனி தசை ஒரு 5-6 வருஷம். அதுக்கப்புறம் புதன் முடிஞ்சதுக்கப்புறம் கேது பீரியடு ஃபுல்லாகவே இவருக்கு வேலை கிடைச்சது, அதுக்கப்புறம் கல்யாணமானது, அடுத்தது குழந்தை பிறந்தது, எல்லாமே அவருக்கு கேது பீரியடில். அந்த பீரியடு ஃபுல்லாகவே எந்த ஒரு பற்றுமே இல்லாமல், எனக்கு அது வேணும் இது வேணும்னு எந்த ஒரு கிரீடியும் இல்லாமல் நார்மலாக அவர் இருந்திருக்காரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, தானாக நடந்தது. அந்த நேரத்தில் நான் யாருக்கும் இது வேணும் அது வேணும்னு நான் கேட்கல, நான் யாருக்கும் எந்த கமிட்மெண்ட்டும் கொடுக்கல அப்படின்னாரு. ஸோ அது மாதிரி இருந்துட்டால் எந்த ப்ராப்ளமும் கிடையாது. அதே கேது தசை நம்ம ரொம்ப எதிர்பார்த்து, ரொம்ப ஆம்பிஷியஸாக, ரொம்ப டிசைரஸாக, அது பண்ணணும் இது பண்ணணும், பிஸ்னஸ் பண்ணணும், நான் அதை செஞ்சு காமிக்கிறேன், அப்படி இப்படிலாம் நம்ம ரொம்ப ஒரு வேகத்தோடு இருந்தோம் அப்படின்னா அது அமைக்கணும். அதுக்கு கேது 2ல் இருக்கணும், அங்கே இருக்கணும், இங்கே இருக்கணும், 2ல் இருந்தால் தான் கமிட்மெண்ட்லாம் தப்பாக போகும், அப்படிலாம் கிடையாது. கேது தசை நடக்கும்போது கேது எங்கே இருந்தாலும், மற்ற பாவகிரகமாக இருந்ததுன்னா 2ஆம் இடத்தோடு தொடர்பு கொள்ளும்போது, இப்போ சனி தசை நடக்குது, சனி 2ஆம் இடத்தோடு தொடர்பு கொண்டால் அவங்களால கமிட்மெண்ட்டை கொடுக்க முடியாது, அதை ஃபாலோ பண்ண முடியாது. எந்த ஒரு பாவகிரகமாக இருந்தாலும், இந்த கேது தவிர எந்த ஒரு பாவகிரகமாக இருந்தாலும் 2ஆம் இடத்தோட தொடர்பு கொள்ளும்போது தொந்தரவு. கேது எங்கே இருந்தாலும் தொந்தரவு. அந்த தசாபுக்தி பீரியடில், அதுவும் பர்டிகுலராக அந்த 7 வருஷ தசையும். இது ஒன்று. அடுத்த ஜாதகம் பார்க்கலாம். இது இன்னொன்று ரொம்ப முக்கியமான ஒன்று. சனிச்சந்திரன் சேர்ந்தாலும் இதே தான். சனிச்சந்திரன் எங்கே வேணால் இருந்துட்டு போகுது. கேது தசை எப்படியோ அதே மாதிரி சனிச்சந்திரன் அது எங்கே இருந்தாலும் சரி, இதுக்கு ஈக்குவலான எஃபெக்டை கொடுக்கும். சனிச்சந்திரன் அவங்க எந்த கமிட்மெண்ட்டும் கொடுக்கக்கூடாது. இதில் இன்னொன்று என்னென்னா, சனிச்சந்திரன்
அவங்கள எல்லாத்துலேயுமே ஒரு இயங்க வைக்கும். எதில் இயங்க வைக்கணும், இவங்க எதை நோக்கி போகிறாங்களோ, எது எனக்கு வேணும்னு நினைக்கிறாங்களோ அதுதான் டிலே ஆகும். எனக்கு எப்படியாவது வேலை கிடைச்சா போதும் அப்படின்னா அவ்வளோ சீக்கிரம் வேலை கிடைக்காது. இவங்க எதில் ரொம்ப ஆர்வம் இல்லாமல் இருக்காங்களோ அதெல்லாம் தானாக நடக்கும். இப்போ மேரேஜ் நடக்கணும் அப்படின்னா இவங்க எனக்கு எப்படியாவது கல்யாணம் நடக்கணும்னா கல்யாணம் டிலே ஆகும். பேச்சுவார்த்தைலாம் நடத்தி கிட்ட வந்து தட்டி போகும். நம்ம புணர்ப்பு பற்றி நம்ம தனியாக ஒரு ஸ்லைடு பத்தாது, ஒரு 6-7 ஸ்லைடு பார்க்கலாம். ஏன்னா புணர்ப்புக்கு அவ்வளோ விஷயங்கள் இருக்குது பேசுகிறதுக்கு. நான் ஜஸ்ட்டு ஒரு ஃபியூ வேர்ட்ஸில் இப்போ சொல்கிறேன். நான் சனி சந்திரன் சேர்ந்து இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அது தொந்தரவு தான். அதுவுமே 2ஆம் இடத்துல இருந்ததுன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம்தான். இவங்க ஓப்பனாக எந்த ஒரு கமிட்மெண்ட்டு சொன்னாலும் அது நடக்காது. ஸோ கமிட்மெண்ட்டு கொடுத்தவங்களுக்கு யாருக்கெல்லாம் நடக்காது அப்படின்னா 2ல் சனிச்சந்திரன் இருந்தால், 2ஆம் இடத்துல குரு கேது இருந்தால், அல்லது சனிச்சந்திரன் குரு கேது 2ஆம் இடத்தை பார்த்தா, வேறு ஏதாவது பாவகிரகங்கள் 2ஆம் இடத்துல தொடர்பு கொண்டதுன்னா இவங்களால் எதையுமே கொடுத்த கமிட்மெண்ட்டை நிறைவேற்றுறது கஷ்டம். அதே மாதிரி கேது 2ல் இருந்தாலும் அல்லது எங்கே இருந்தாலும் கேது தசை ஃபுல்லாகவே இவங்களுக்கு ஒரு தொந்தரவு தான். எதுவுமே அவ்வளோ சீக்கிரம் நடக்காது, இவங்களுக்கும் தொந்தரவு தான். இந்த சனிச்சந்திரனில் மாத்திரம் ஒரே ஒரு விஷயம் சொல்லலாம். சனிச்சந்திரன் எப்படி இருந்தாலும் தொந்தரவானா இதை நீங்கள் 2 விதமாக பார்க்கலாம். சனி முன்னாடி சந்திரன் இருந்தது அப்படின்னா, அதாவது முதல்ல சந்திரன் அப்புறம் சனி அப்படி இருந்ததுன்னா இவங்களை தான் ரொம்ப ஏங்க வைக்கும். இவங்களுக்கு தான் எல்லாமே நிறையா நெகட்டிவ்ஸ் இருக்கும். இவங்க பிளான் பண்ணுறது நடக்காது, எல்லாத்துலேயுமே டிலே ஆகும், ஃபஸ்ட் அட்டம்ப்டில் எதுவும் நடக்காது. இது காரணம் என்னென்னா, சந்திரன் ஃபாஸ்ட்டாக போகிற பிளானெட்டு, சனி ரொம்ப ஸ்லோவாக போகிற பிளானெட்டு. சந்திரன் ஒரு ராசியில் 2.5 நாள், சனி ஒரு ராசியில் 2.5 வருஷம். சந்திரன் அதுக்கு முன்னாடி சனி. இப்போ உதாரணத்துக்கு இப்போ மீனத்திலாம் இப்போ சனி இருக்குது. மீனத்தில் சனி இருக்குது 1 டிகிரின்னு வச்சுக்கோங்க. கும்பத்தில் சந்திரன் வந்து ஒரு 25-26 டிகிரி. இந்த கும்பத்தில் இருக்கிற சந்திரன் இந்த சனியை தாண்டணும். அதுக்கு இந்த சந்திரனை போகிற வழியில் சனியை இடைஞ்சலாக இருக்குது. இதில் வந்து பிரச்சனைகள் ஜாஸ்தி. இதுவே இப்படி வச்சுக்கோங்க, கும்பராசி சனி 5 டிகிரி, சந்திரன் 28 டிகிரி. இதுவும் புணர்ப்பு தான். ஆனால் முதல்ல சொன்ன அளவுக்கு இதில் தொந்தரவு கிடையாது. ஏன்னா இவங்களே வந்து கொஞ்சம் கமிட்மெண்ட் கொடுக்கறது செய்கிறது எல்லாத்துலேயுமே ரொம்ப உஷாராக இருப்பாங்க. ஆமாம், அது ஒன்று. இவங்க கமிட்மெண்ட் கொடுக்காத வரைக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகே, ஸோ இதுதான் இந்த சனிச்சந்திரனில் இதுதான் ஒரே ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன். ஓகே, ஸோ இவங்க ஜென்ரலாக கமிட்மெண்ட்டு கொடுக்காத வரைக்கும் இவங்களுக்கு எந்த தொந்தரவுமே கிடையாது. ஓகே, ஒரே ஒரு சின்ன உதாரண ஜாதகம் சொல்லணும் அப்படின்னா, பாசிட்டிவாக ஒரே ஒரு உதாரண ஜாதகம் சொல்லணும் அப்படின்னா, இது வந்து துலா லக்னம், கும்பத்தில் சனிச்சந்திரன், சனி 5 டிகிரி, சந்திரன் 28 டிகிரி. இந்த சந்திரன் வந்து புரட்டாதியில் இருக்குது, புரட்டாதி 3ஆம் பாதம். சந்திரன் வந்து 28 டிகிரி கும்பத்தில். இந்த சனி வந்து 10ஆம் பார்வையாக லக்னத்துக்கு 2ஆம் இடத்தையும் பார்க்குது. லக்னத்துக்கு 2ல் ராகு. உங்களுக்கு இந்த ஸ்லைடு வரும். லக்னத்துக்கு 2ல் ராகு, சனியினுடைய பார்வையும் இருக்குது. இவங்க ஒன்று என்ன சொன்னாங்கன்னா, இன்னி வரைக்கும் இவங்க யாருக்கும் எந்த கமிட்மெண்ட்டும் கொடுத்ததில்லை. இந்த சனிச்சந்திரன் நீங்கள் யாருக்காவது கமிட்மெண்ட்டு கொடுத்து உங்களுக்கு தொந்தரவு வந்திருக்கான்னா, இன்னி வரைக்கும் நான் யாருக்குமே எந்த கமிட்மெண்ட்டும் கொடுத்ததில்லை. ஸ்கூல்லேருந்து இப்போ வரைக்கும் வேலை பார்க்குற இடத்துல ரொம்ப பெரிய பொசிஷனில் இருக்காங்க. ஸ்கூல்லையே எனக்கு ஃப்ரைடே கொடுக்கணும் அப்படின்னா என்னால் முடியாது மிஸ், நான் ட்ரை பண்ணுறேன். அப்போலேருந்தே எந்த ஒரு ரொம்ப இவங்களெல்லாம் ஃபோர்ஸ் பண்ணி வேலை வாங்க முடியாது. இவங்க அதுக்கு மேலே ரொம்ப ஸ்ட்ராங்காக ஸ்டபனாக இருக்கிறவங்க. எந்த கமிட்மெண்ட்டும் இவங்க சொன்ன ஒரே வார்த்தை, எந்த கமிட்மெண்ட்டுமே நான் கொடுத்ததில்லை இப்போ வரைக்கும். ஆஃபீஸ்லேயும் அப்படி தான். அவங்க ஒரு விஷயம் சொல்லும் போது இப்போ அவங்களுக்கே என்ன ஆகிடுச்சுன்னா, ஃபோர்ஸ் பண்ணி இவங்ககிட்ட எதுவும் கேட்க முடியாது.
ஒன்று கொடுத்து நீ முடிச்சு தமாம்பாங்க. இவங்களே அதை வந்து அவங்க கேட்கறதுக்கு முன்னாடி முடிச்சு கொடுத்துருவாங்க. இவ்வளோக்கும் லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல ராகு, சனியினுடைய பார்வையும் இருக்குது. ஸோ இதில் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, முக்கியமான பாயிண்ட்டு, லக்னத்துக்கு 2ஆம் இடத்தோட பாவகிரகங்கள் தொடர்பு கொள்ளும்போது கமிட்மெண்ட் நீங்களாக ஓரலாக வாயை திறந்து நான் அது பண்ணிடுறேன் இது பண்ணிடுறேன் சொல்லாமல், எது கேட்டாலும் முடிஞ்ச வரைக்கும் பார்க்குறேன் சொல்லிவிட்டு அவங்க கேட்குறதுக்கு முன்னாடியே அதை முடிச்சு கொடுத்துடலாம். ஸோ நேமும் நல்லாயிருக்கும். இதுதான் இந்த ஒரு எக்ஸ்ப்ளனேஷன். ஓகே, நன்றி. நீங்கள் உங்கள் கையில் இருக்கிற ஜாதகங்களோட கம்ப்ளீட்டாக நீங்கள் ஃபுல்லாக செக் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபீட்பேக் கொடுங்க. தேங்க்யூ. நமோ பகவதே ருத்ராய. ஓம் நமோ பகவதே ருத்ராய.